الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تزودوا فإن خير الزاد التقوى وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الحجاج العمار وعبد الله எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நஷ்டமாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மாபெரிய அருளால் புனிதமான ஹஜ்ஜின் காலங்கள் நம்மை அடைந்திருக்கிறது. உலகமெங்கும் இருந்தும் புனித ஹாஜிகள் மக்காவை நோக்கி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனித மதீனாவை நோக்கி இன்றைக்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை விமானங்கள் இத்தாலியுடைய ஏர்போர்ட்டிலே தரையிறங்கிக் கொண்டிருக்கும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற இந்த சங்கநாதம் ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆட்சிகளின் விமானம் இறங்குகிற போது, அடுத்த ஆட்சிகள் அங்கிருந்து புறப்படுகிற போது, ஒவ்வொரு குழுக்களும் இறங்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிற போதெல்லாம் கல்வியாவின் வழக்கம் 24 மணி நேரம். இரவிலே 2 மணிக்கு வந்து இறங்குகிறார்கள் ஆட்சிகள், 3 மணிக்கு இறங்குவார்கள். ஏர்போர்ட்டிலே இருந்தவர்கள் எல்லா காரியங்களும் முடித்து புறப்படும் போது கல்வியாவின் வழக்கம் இத்தாவின் ஏர்போர்ட்டிலிருந்து விண்ணை துளைத்துக் கொண்டிருக்கும். இன்றைக்கு கூட்டமாக மக்கள் புனித ஹரமை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரம். சங்கை மிக்கவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் ஹஜ்ஜை உடனடியாக செய்து விடுங்கள். வசதிகள் கிடைத்த பின்னால் பிற்படுத்த வேண்டாம். ஹஜ்ஜுக்கான வாய்ப்புகள், பொருளாதாரம், உடல் ரீதியான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்த போது நீங்கள் பிற்படுத்தாதீர்கள் என்று சொன்ன உத்தம நபிகள். வாய்ப்புகள் கிடைத்து ஒருவர் பிற்படுத்தி அவர் ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்கும் நிலை வருமையானால் அவர் மரணமும் சந்தேகத்திற்குரியது என்கிறார்கள். அது ஈமானுடைய மரணம் இருக்குமா? அவர் யூதராக கிறிஸ்தவராக மரணிக்கிறார் என்கிறார்கள். ஈமானுடைய மரணமாக இருப்பதில்லை என்று எச்சரிக்கிறார்கள். வாய்ப்புகள் கிடைத்து நழுவ விட்டு விடக்கூடாது. அடுத்த வருடம் போகலாம் என்று நினைத்த பல பேர் போக முடியாமல் நோயால் பாதிக்கப்பட்டார்கள், பொருளாதாரத்தின் வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் அல்லாஹ்வின் மிகப்பெரிய நாட்டம் நமக்கு கிடைக்கிற இந்த நசீப், மனதில் ஏற்படும்
ஆர்வமும் ஊக்கமும் தான் ஹஜ்ஜை நோக்கி நம்மை பயணிக்க செய்யும். நான் தெரிந்து பலமுறை நான் நிகழ்வுகளில் சொல்லி இருக்கிறேன். ஒரு அம்மா நம்முடைய மாவட்டத்தில் தான், அந்த அம்மா வடை வியாபாரம் பண்றவங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் உட்கார்ந்து வடை சுட்டு விற்பாங்க. அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசையில அந்த வடை சுட்டு காசை ஒன்றியல சேமித்து ஹஜ்ஜுக்கு போகணும், அந்த உயிரை குறிக்கோள். குடும்பம் எல்லாம் இல்லை, தன்னந்தனியான ஒரு பெண்மணி. அந்த இமாமுடைய உணர்வு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். ஒரு வருடம் ஹஜ்ஜுக்கான ஏற்பாடு, பெரிய அப்படி ஏற்பாடு. அந்த அம்மாவை வழி அனுப்புகிற பயணத்தில் பங்கேற்று அந்த நிகழ்வை நடத்துவதற்கு நான் சென்றிருந்தேன். அந்த ஊரே வரவேற்று, அந்த ஊரே அந்த அம்மாவுக்கு கண்ணியப்படுத்தி அனுப்பி வைத்த காட்சியை கண்டு இன்னும் என் கண் முன்னால் அது இருக்கிறது. எந்த வசதியும் இல்லை, எந்த பொருளாதார பின்னணியும் இல்லை. வடை சுட்டு அந்த வியாபாரம் பண்ணி அதுல கிடைச்ச காசை வச்சு அதை சேமித்து சேமித்து பல நாட்களின் கனவுகள் ஹஜ்ஜுக்கு போகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போனாங்க, கதை இல்லை. வழி அனுப்ப சென்றவர்களில் நானும் ஒருவன். உங்களுடைய கவனத்தில் சொல்வேன், எண்ணம் பலமானால் அல்லாஹ்வின் உதவி பெருசாகிவிடும். ஒரு காலம் ரொம்ப குறைந்த காசுதான் ஹஜ்ஜுக்கு போறது. இப்போ பன்மடங்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பொருளாதாரம் தேவை. அதனால் ஹாஜிகளின் வருகை குறைந்ததாக இல்லை, பயணம் குறைந்ததாக இல்லை, போறவர்களின் எண்ணிக்கை குறைந்ததாக இல்லை. காசு கூடுகிறது என்பதை தாண்டி ஆசையும் கூடியிருக்கிறது. ஈமானினுடைய அந்த உற்சாகமும் பேரொளியும் அது பெரிதாகி இருப்பதால் காசு பணத்தை எல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை தான் ஹஜ்ஜின் வாழ்க்கை. நான் பல கூட்டங்களில் சொன்னேன், முகலாய பேரரசர்கள் இந்திய திருநாட்டை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள். 800 ஆண்டுகள் முகலாய சக்கரவர்த்திகள். அல்லாஹ்வின் அன்பை பெற்ற முகலாய அரசர்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ்வின் நெருக்கத்தில் வாழ்ந்த முகலாய பேரரசர்கள் வணக்க வழிபாடுகளில். ஆனால் அவர்கள் மக்காவிற்கு போகிறமையானால் அங்கே அவர்களை கம்பளி போட்டு, சிகப்பு கம்பளி போட்டு வரவேற்க காத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய அரசர்கள் போற போது சவுதி மன்னர்களால் இவர்களுக்கு கௌரவிப்பு கூட கிடைக்கும், பாதுகாப்பு ரொம்ப பலமாகும். அப்படியெல்லாம் பொருளாதாரம் இருந்தது, மரியாதை இருந்தது, போகிற வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் வரலாற்றை நீங்கள் திறந்தால் இந்தியாவிலே இருந்து முகலாய சக்கரவர்த்திகளால் ஆண்டவர்களில் ஒருவர் கூட ஹஜ்ஜுக்கு போகல, ஒருத்தருக்கு கூட அந்த நசீபு கிடைக்கவில்லை. வாய்ப்புகள், பணம், பொருளாதாரம், மதிப்பு, மரியாதை, பதவி எல்லாம் இருந்தது. ஒரு பெரும் நசீப். நாம் போவதற்காக அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு. எந்த ஒரு பேக்ரவுண்டும் பொருளாதாரமும் இல்லாத பல பேர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எனவே நீங்கள் நியத்தும் உறுதியும் மனதில் கொள்ள வேண்டும். நாம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணும். ஆசைதான் நம்மை கொண்டு சேர்க்கிறது. அல்லாஹ்வின் பேரருள் அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். ஆட்சியாக மாறாமல் மரணிக்க கூடாது. ஏன்னா அங்கே என்ன பெரிய அற்புதங்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த காபா இங்கே வந்தால் எல்லா இழந்த நிம்மதியும் கிடைத்து விடுகிறான். நான் வாழ்க்கையில் காணாக்கிவிட்ட நிம்மதிகள், 1000 கவலைகளோடு, மனக்குமுறல்களோடு, சுமைகளோடு போகிற ஆட்சிகள் காபா உள்ளே நுழைந்த போது பெரும் நிம்மதி. வீட்டின் கவலைகளோ குடும்பத்தின் கவலைகளோ மாறி வீடு நல்லா இருக்க வேண்டும் என்ற துஆதான் நாவில் பிறக்கும். அப்படிப்பட்ட இடம் அல்லாஹ் சொன்னது உண்மை. உள்ளே வந்தால் நிம்மதி. அல்லாஹ் சொன்னான் நிம்மதி பெற்ற இடம். ஆயாத்தில் பையினாத்தில் அல்லாஹ் சொன்னான் மிக அற்புதமான இடங்கள் இங்கே இருக்கிறது. காபா எப்படிப்பட்ட இடம்? இது பரக்கத்துக்குரிய இடம் என்கிறான் அல்லாஹ். அங்கே நுழைந்தவர்கள் பரக்கத்து பெறுகிறார்கள். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உடலால், உள்ளத்தால், பொருளாதாரத்தால் அவர்களுக்கு பரக்கத்து அல்லாஹ் குவித்து கொடுக்கிற இடம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ் உம்ரா அடுத்தடுத்து செய்யுங்கள். ஹஜ் செய்துட்டோம், அடுத்து உம்ரா, அடுத்து ஹஜ், அடுத்து உம்ரா. ஒரு தடவை கடமை, ஆனால் செய்து கொண்டே இருங்கள். எத்தனை வலிமார்கள், சாலிஹீன்கள், எத்தனை சூஃபிகள் வரலாற்றை நான் திறந்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 70 ஹஜ்ஜிகள் செய்தவர்கள், 80 ஹஜ் செய்தவர்கள், 100 வருடம் வாழ்கிறார் அஸ்வத்.
அவர் 100 வருடத்தில் 70 ஹஜ் செய்கிறார். 70 தடவை. கடைசி வருடம் அவர் சொன்னார், என்னால் முடியவில்லை ரப்பே, இன்னும் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறார். படுக்கையாக இருக்கிறார். அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் ஹயாத் இருந்தால், அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த ஹஜ்ஜி வருடத்துக்கு முந்தி வஃபாத்தாகி விடுகிறார். ஏன் ஹஜ்ஜி வருடம் வந்த பின்னால் நான் ஹாஜியாக இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகாமல் மரணம் வரக்கூடாது. எப்படிப்பட்ட பெருமக்கள்! ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த இல்லத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் அந்த எண்ணங்கள் விஜயித்து விட்டால் தொடர்ந்து செய்கிறார்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து நான் படித்தேன். மக்காவில் ஹஜ்ஜுக்காக வருவார்கள். யார் இமாம் ஹசன்? அதற்கு அலி கர்ரமல்லாஹுவுடைய அன்பு மகனார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரர். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஈன்றெடுத்த தவப்புதல்வர். காபாவுக்கு நடந்து வந்து ஹஜ் செய்தார். மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருவாங்க, வருஷம் வருவாங்க. 25 ஹஜ் செய்தார் சையதுனா ஹசன். நிறைய பேர் ஒரு தடவை செய்தா பார்த்தா வருஷம் போகணுமா, அதெல்லாம் புரியாமலும் உணராமலும் அந்த இன்பம் விளங்காமலும் பேசுகிறவர்கள் சாலிஹீன்கள், சஹாபாக்கள், நாதாக்கள், பெருமக்கள் என்ற ஒரு பட்டியலை பார்த்தால் 50 ஹஜ்ஜிகள், 70 ஹஜ்ஜிகள், 80 ஹஜ்ஜிகள், 100 வருஷம் வாழ்ந்தவர்கள், 120 வருடம் வாழ்ந்தவர்கள், ஹஜ் செய்து கொண்டே வாழ்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக பெருமானாருடைய அகலமைத்தில் இமாம் ஹசன் பெருமானாரின் பேரப்பிள்ளை ஃபாத்திமா நாயகி பெற்றெடுத்த அருமை புதல்வர் 25 தடவை நடந்து போய் ஹஜ் செய்கிறார்கள். மக்காவுக்கு மதீனாவுக்கு உள்ள தூரம் நமக்கு தெரியும். நம்ம இப்போ புறப்பட்டோம்னா ஆலையில தான் போய் சேர்கிறோம். ஆனால் நடையாகவே வருவார்கள். அந்த நன்மைகளை பெருக்கெடுத்துக் கொள்வதற்காக சகைமிக்கவர்களே, கபாவுல அங்க யாசகம் கேட்கிறது தடை. யாசகம் கூடாது. ஆனால் கூட கேட்பாங்க, ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டா கொடுத்து கேட்கிறார். இமாம் ஹசன் அஞ்சில் அடிக்கிறார். அவங்கள ஒரு அம்பரா மூட்டி விடுற கையை லேசா அவர் ஏதோ கேட்கிறார். தெரிஞ்ச தூக்கி போயிடுவாங்க, அரசு பண்ணிடுவாங்க. லேசா அப்படி பண்ணோட இமாம் ஹசன் பார்த்துட்டார். பார்த்துட்டு உடனே கையில் கொடுக்கிறார். அவர் வாங்கி விட்டு பார்த்து பிரமித்து போகிறார். காபாவின் தவாஃபிலே என்ற இமாம் ஹசன், காபாவின் தவாஃபிலே என்ற இமாம் ஹசன். அந்த மாதிரி இடங்களில் கொடுத்தால் உங்களுக்கு பன்மடங்கு. அங்கே ஒன்றா 1 லட்சம், 1 ரூபாய், 1 ரியால், நாம் கொடுக்கிற தர்மம் 1 லட்சம் ரியாலுடைய நன்மைகள். இப்படி பன்மடங்கு, 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 70 மடங்கு இல்லை, ஒன்றுக்கு 1 லட்சமாக பெருக்கப்படும் இடம். இமாம் ஹசன் எடுத்து கொடுத்தார்களா? அவர் எடுத்து பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார். நீங்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருப்பதுதான் இந்த மண்ணுக்கு பாக்கியம் என்றார். திறந்து பார்த்தால் 25,000 திருகம் இருந்தது. 25,000 திருகம். கையை ஊண்டியவருக்கு கையை கூட தீர்க்கவில்லை. யாசகம் ரகசியமாக கேட்டவருக்கு எடுத்து தருகிறார்கள். அது பெருமானாரின் குடும்பத்து பிள்ளை இல்லையா? ஹஜ்ஜின் அருமை விளங்கியவர்கள், காபாவின் மகத்துவம் புரிந்தவர்கள், தவாஃபில் கொடுப்பதில் உள்ள பரக்கத்தை விளங்கியவர்கள். 25,000 திருகம். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் சொன்னான், சம்சம் அங்கே இருக்கிறது என்கிறான். சர்க்காரை ஆலம் சம்சமை குறித்து பேசுவார்கள். ஆவு சம்சம் லிமானவா, சம்சமை குடிக்கிற போது நான் படித்தேன். ஒரு மிகப்பெரிய இமாம் சூஃபியும் காபாவினுடைய தவாஃப் இந்த போது திடீரென்றவர்களுக்கு சரியான வயிற்று வலி, தவாஃப்ல முடியல, அவங்களால நடக்க இயலவில்லை, மொத்த உடல் வலி வர அப்படி சமாளித்துக் கொண்டு தவாஃப் செய்து கொண்டே அவர்களால் என்ன பண்றது? அவங்க சொன்னாங்க, அந்த வலி மௌத்து நெருங்கி விட்டது எனக்கு என்று நினைத்தேன். ஒரு கடுமை. உடனே நான் தவாஃபை முடித்து விட்டு வேகமாக வெளியே வந்து சம்சமை எடுத்து சொன்னேன், ரப்பே இந்த சம்சம் நாட்டத்தை நிறைவேற்றும், என் வழி குறைய வேண்டும் என்று குடித்து விட்டு உடம்பில் தடவினேன். நான் காபாவை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அந்த சம்சம் குடித்த போது மொத்த வழியின் குணமானது என்றார். மொத்த வழியின் குணமானது அனுபவம். இது ஏதோ வார்த்தைகளோ அலங்காரங்களோ அல்ல. சம்சம் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்றார்கள் நபிகள் நாயகம். ஆவு சம்சம் லிமானவா, சம்சமை எந்த நோக்கத்துக்கு குடிப்பீர்களோ அது கிடைக்கும் என்கிறார்கள். அது கிடைக்க பெற்றவர்கள் சொன்ன பாடம் மிக முக்கியமானது. இருந்த வழி காணாமல் போனது. எந்த நோக்கம்? அதுவும் தூய்மை இருக்க வேண்டும். சும்மா சம்சம் குடிச்சா நோக்கம் நிறைவேறும் சொல்றாங்களே, டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது இல்லை. அந்த நம்பிக்கையோடு குடித்தவர்கள் நிறைவேறிவிட்டார்கள். ஒரு பெரியாரின் வார்த்தையை நான் படித்தேன். நான் சம்சமை குடிக்கும் போது நியத்து வைத்தேன், ரப்பே நான் இந்த கிதாபை எழுத வேண்டும் என்று. அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் இன்றைக்கு வாசிக்கிற அளவிற்கு அவர் அந்த
அது காபாவுடைய தவாவுடைய இடத்துல தான் இருக்குது. நாங்க இறங்கணும், போனோம், குளிச்சோம். அது ஒரு காலம். இன்றைக்கு அதெல்லாம் மூடிட்டாங்க. ஏன் மூடினாங்க? இன்றைக்கெல்லாம் இறங்குற சூழல் அனுமதித்தால் இறங்குற பல பேர் மூத்தா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். நான் முதல்ல போன போதெல்லாம் சாதாரண இறங்கி போற நிலை. இப்போ மக்கள் பல லட்சம் மக்கள் வந்து குவிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சாதாரணமான ஒரு சின்ன கிணறு அல்லாஹ் இன்றைக்கு எத்தனை லட்சம் மக்கள் குடிக்கிறார்கள், அள்ளி செல்கிறார்கள், வற்றாத கிணறாக ஆக்கி வைத்தான். அது போதுமே ஈமானுக்கு சாட்சியாக, இஸ்லாத்துக்கு சாட்சியாக, அல்லாஹ்வுக்கு சாட்சியாக, அது மிகப்பெரிய சான்று உலகத்திற்கே காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரில் வாடை வருவதில்லை, கெட்டு போவதில்லை. சாதாரணமா ஒரு ஃபில்டர் வாட்டருக்கு கூட கணக்கு இருக்கிறது, காலண்டர். இதெல்லாம் தேதி வரைக்கும் தான் அந்த தண்ணி கெட்டு போகாது. ஆனால் நான் கிட்டத்தட்ட 1998 நான் கொண்டு வந்த தண்ணீர் இன்றைக்கு இருக்கிறது. 98 நான் கொண்டு வந்த சம்சம் இன்றைக்கு வைத்திருக்கிறேன். இன்றும் அது புழுக்கள் இல்லை, பூச்சிகள் இல்லை, தண்ணீர் மாசு பிடிக்க வேண்டுமே இல்லை. அதை தாண்டி அந்த தண்ணீரில் ஒரு துருவாடை வரவில்லை. எத்தனை அற்புதம்! உலகத்தில் அதை ஃபில்டர் பண்ணி வைக்கல, பேக்ஸ்ல வச்சு பாதுகாக்கல. நான் ஃபில்டர் அதை கொண்டு போய் நான் கூலிங் சாதன பெட்டிக்குள்ளே வைக்கல, சும்மா பீரோல வச்சிருக்கோம். ஒரு வருடத்துக்கு அந்த தண்ணீர் இருக்கின்ற அல்லாஹ் கொடுத்த அருள் அது. கெட்டு போகவில்லை, வாடை வருவதில்லை, பூச்சி வருவதில்லை. தண்ணி பொதுவாக ரொம்ப நாள் இருந்தா அந்த தண்ணீர் சம்சம் கிணறு, இந்த கிணறு பாருங்க, எங்க தண்ணி இருந்தாலும் உள்ள பூச்சிகள் வரும். தண்ணிக்குள்ள நடமாடுகிற பூச்சி, தண்ணியில உருவாகிற பூச்சிகள் நிறைய. தண்ணிக்குள்ள மீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நத்தைகள் இருக்கு, அட்டை இருக்குது. இதெல்லாம் தண்ணி வாசிகள் பிடிக்கும். சம்சமில் ஒரு பூச்சி உள்ள வராது, ஒரு அட்டை பிடிக்கிறது இல்லை, ஒரு துரு பிடிக்கிறது இல்லை, ஒரு மாசு பிடிக்கிறது இல்லை. இந்த கிணற்றிலோ அல்லாஹ்வின் பேர் அற்புதம். அவன் சாட்சியாக இந்த கிணறு இருக்கிறது. உலகம் எல்லாம் கொண்டு செல்கிறார்கள். எவ்வளவு எத்தனை ஆயிரம் பெண்கள் தண்ணி சப்பலை அல்லாஹ் இன்னும் அது ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் எத்தனை மகத்தான சான்றும் சாட்சியும். எனவே இத்தனை பெரிய பேர் அற்புதம் நிறைந்திருக்கும் இடம்தான் புனித ஹரம். ஹரமை சுற்றி கிடைக்கிற பாதுகாப்புகள் காபாவினுடைய தவாஃபில் தான் அல்லாஹ் எத்தனை பெரிய அருளை வைத்திருக்கிறான். ஆசை வைக்க வேண்டும். அந்த இடம் பரக்கத்தை கொடுக்கிற இடம், நிம்மதியை கொடுக்கிற இடம். அல்லாஹ் இன்னொரு பக்கம் சொன்னான், ஓஹுதன், இது நேர்வழியை தரும் இடம், ஹிதாயத். அங்கே போனால் ஹிதாயத் கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு ஹாஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவர் மன்னிக்கப்பட்டவராக மாறுகிறார். ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார் என்றார். ஹஜ்ஜுக்கு பின்னால் வறுமை வராது. தாபிரு பைனல் ஹஜ் வல் உம்ரா, தாபிரு பைனல் ஹஜ் வல் உம்ரா. ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றை செய்யுங்கள். ஃபஇன்னஹுமா யுஃபியானில் ஃபத்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டும் வறுமையை அழித்துவிடும், ஒவ்வொருவரும் பாவங்களை அழித்துவிடும். ஹஜ் செய்தாரா, உம்ரா செய்கிறாரா, அவர் பாவம் மன்னிக்கப்படுகிறார். பாவம் இல்லை அவருக்குள்ளே. இன்னொரு பக்கம் வறுமை வராது. நம்ம எத்தனை தடவை ஹஜ்ஜுக்கு போறோமே, காசு குறைஞ்சிருமே, வறுமை வந்துருமே. இல்ல, நீ 100 தடவை ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு அல்லாஹ் உனக்கு கொடுக்கிறான். நீ 100 வருஷம் உனக்கு வாழ்ந்த வாய்ப்பு, அதுக்கு எத்தனை முடியுமோ அத்தனை ஹஜ்ஜி. வறுமை வராதுங்கிறது சூழ்நிலை சுவச்சி, ஏழ்மையே வராது. வேற காரியங்களை பணத்தை செலவழிச்சோம்னா அது எங்கேயும் கொண்டு விட்டுடும். ஹஜ்ஜுக்காக செய்கிற செலவு ஒன்றுக்கு பன்மடங்கு. எனவேதான் ஹஜ்ஜின் காரியங்களில் கணக்கு பார்க்காதீர்கள் என்கிறார்கள் சாதியங்கள். எனவே பாக்கியம் அருளும் நிறைந்த புனித ஹஜ் அந்த நாட்கள், அந்த ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். அல்லாஹ் சொன்னான், எண்ணப்பட்ட மாதங்கள் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். அந்த மாதங்கள் ஹஜ்ஜின் மாதங்கள். இன்றைக்கு ஹஜ்ஜின் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் இருந்த ஹாஜிகள் தங்களுடைய இஹ்ராமின் கோலத்தில் ஜித்தாவின் ஏர்போர்ட்டில் இறங்கி மக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காபா தன்னுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் இவர்களை மன்னிக்கும் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் மலக்குகள் காபாவை சுற்றி ஹாஜிகளினுடைய பாதுகாப்புக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பெரிய அருள் நிறைந்த புனிதமான ஹஜ்ஜை நாமும் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆசைப்படுங்கள், நியத் வையுங்கள். ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்ட்ட கேளுங்க, நான் ஹாஜியாக வேண்டும். அல்லாஹ்வின் அருள் அது கிடைத்து விடும். நான் முதல் ஹஜ்ஜுக்கு போகும்போது துஆ செய்தேன், காபால எழுதுனேன், ரப்பே இல்லத்துக்கு கூட்டு வந்தார்,
ஏற்பாடு கொண்டு செல்கிறான், அழைத்து போகிறான். ஞாபகம் வையுங்கள், கேட்டால் கொடுக்கப்படும் இடம் காபா, அங்கே மறுக்கப்படுவதில்லை. எல்லாம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவன் பேரருள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கால்வின் ஹஜ் சர்வீஸின் வழியே நாளை இங்கிருந்து நமது ஊரில் இருந்து 25 ஹாஜிகள் புறப்படுகிறோம். பாவன் பண்டிகை எப்போதும் இங்கிருந்து தான் எஹ்ராமோடு புறப்படுவோம். நான் இந்த ஆண்டு சென்னையில் இருந்து பயணம் செய்வதால் நாங்கள் இங்கிருந்து எஹ்ராம் கட்டல, சென்னையில் எஹ்ராம் கட்டுகிறோம். 5:30 மணிக்கு ஹாஜிகள் இங்க வந்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க இங்கே அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே துஆ மஜ்லிஸ் நடக்கும். 5:30 மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் ஹாஜிகளுக்கு விளக்கம் தந்துவிட்டு மக்ரிப் ஜமாத் இங்கே புனித ஹாஜிகளோடு பெண்களும் இருக்கிறார்கள். அவங்க வெளிப்பட்டியிலே இருப்பார்கள். நமது ஊரினுடைய நூற்றுக்கணக்கான குடும்பங்களில் இருந்து புறப்படுகிற ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் இங்கே மக்ரிப் ஜமாத் முடித்தவுடன் நிறைவான துஆ முடித்தவுடன் முசாஃபா உடனே புறப்படும். நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ஹாஜிகள் ஏற வேண்டும். தாமதம் இல்லாமல் ஒரு 10-15 நிமிடம் மக்ரிபுக்கு பின்னாலே துஆ முசாஃபாவோடு இன்ஷா அல்லாஹ் புறப்படுவோம். நீங்கள் கலந்து கொண்டு துஆ செய்ய வேண்டும். நான் புறப்படுகிறேன், நம்முடைய ஹஜ் இன்ஷா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆவதற்கு துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்ம நடைமுறை ஒன்று இருக்குது. நான் முந்தைய சொல்லி இருக்கிறேன், நம்ம காபாவுக்கு போய் கேட்கிற துஆவிலே விசேஷம், ரப்பே நம்மை சார்ந்து நமக்கு பின்னால் யாரெல்லாம் நின்று தொழுதார்களோ எல்லோருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயா. நம்ம இமாம், நம்ம பின்னால் நிற்கிறவங்க, அவங்களுக்கு நிறைய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒரு இமாம் மாமூங்களுக்கு பல கடமைகள். அது ஒன்று, எனக்கு பின்னால் இந்த தொழுகிறவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை நசீபாக். இந்நிலத்தில் மண்டியிட்டு ஓதுகிற மாணவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக். இப்ப கேட்கிறோம், எங்க கையை பிடிச்ச பையத்தான ஒளியுகளுக்கு ஹஜ்ஜை நசீபாக். எங்களுடைய பயான்களை கேட்கிறார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்போதெல்லாம் யாரெல்லாம் துணை இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஹஜ்ஜை நசீபாக். மற்றதை கேட்கறதை விட ஹஜ்ஜை கொடுத்துட்டேன்னா அங்க வந்து அவங்க கேட்டுக்கிடுவாங்க. அவங்க எத்தனையோ தேவைகள் தர்பார்ல கூட நான் நிறுத்திடுவேன், நீ அங்க வச்சு கேட்கவை. அப்படியெல்லாம் நாங்கள் போகிற போது இங்கே எங்கள் பின்னால் தொழுதவர்களை, இந்த சொற்பொழிவுகளை கேட்டவர்களை, எங்களிடத்தில் பையத்தானவர்களை, மண்டியிட்டு பாடம் பெற்றவர்களை, மாணவர்கள் யாரையும் நாங்கள் மறக்கவில்லை. காபாவில் உங்களை நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுக்காக சலாமத்தாக போய் சலாமத்தாக திரும்பி வருவதற்கு, அதுவும் மன்னிக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக வருவதற்கு பாக்கியமான உங்கள் துஆவை ஆதரவைக்கிறோம். மாமூங்கள் இமாமுக்காக கேட்கிற துஆவும் அல்லாஹ்விடத்தில் மதிக்கத்தக்க துஆ என்று சுபச்செய்தி சொல்கிறோம். எல்லாம் அல்லாஹ் உங்கள் துஆவையும் நம்மின் துஆவையும் கபூல் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக. நமது உயிருக்கும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுத்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.